வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் 10th இங்கிலீஷ். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் 14 1 மார்க். அதாவது உங்களுக்கு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், அதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல், காம்பவுண்ட் வேர்ட்ஸு, பிரேசல் வேர்ப்ஸு, டென்ஸு, அப்ரிவேஷன், லிங்கஸ் இந்த மாதிரி இருக்கும். ப்ரிப்போசிஷன். இந்த 14 1 மார்க் கொஷின் மாடலில் இந்த 14 1 மார்க்கோட கீ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடந்த பப்ளிக் ப்ளஸ் பிடிஏ 5, அது போக உங்களுக்கு ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், இது எல்லாமே தொகுத்து மொத்தம் ஒரு 20 கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணி எடுத்துருக்குறோம். நிச்சயமாக இதிலேருந்து 14 1 மார்க் நீங்கள் ஷோராக வாங்கலாம். நீங்கள் இந்த கிளாஸ் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிச்சுட்டு இதுலேருந்து எத்தனை மார்க் வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் போவோம். எடுத்தோடனே சினானிம்ஸ் கொஷின் நம்பர் 1 to 3 ஃபஸ்ட்டு 3 வரிசையாக பார்த்துட்டு வந்துடலாம். plaintively, sadly, gnawed, chewed, cackle, sharp noise, wet, sharpen, beneath, below, swooped, move very quickly, expanse அப்படிங்கிறது large space, cowardice, lack of bravery, hysterical, emotional, yanked, pulled, despondent, despairing, indigenously வந்து innately, anticipate, foresee, consonance, agreement, apprehensive, anxious, contention வந்து உங்களுக்கு strenuous effect, unperturbed வந்து உங்களுக்கு undisturbed, crumbled, broken, dilated, widened, affluent, wealthy, rustic, typical, countryside, bifurcated, divided into two, attic அப்படிங்கிறது loft or a space in the roof, revive, restore, gaze, stare, grapple, fight, renowned, பாப்புலர். ரெனவுடுங்கிறது பாப்புலர் அல்லது ஃபேமஸ்னு இருக்கும். கிராங்கி, ஸ்ட்ரேஞ்ச், பஸ்டில், ரஷ், சோக்ட், பிளாக்ட், ஃப்ரைல், வீக், டெலிரியஸ், சிக், காண்ட், லீன், சிப்பிங், ஹை பிச் சவுண்ட். இந்த 34லேருந்து உங்களுக்கு 3 கொஷின் நிச்சயமாக ஒரு 3 மார்க்ஸ். இதை நீங்கள் திருப்பி நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா அழகாக 3 மார்க் வாங்கலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 4, 5, 6 ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸில் ஃபஸ்ட்டு வெட், பிளண்ட், ஆப்போசிட் வெட்டுக்கு ஆப்போசிட் பிளண்ட், அசெண்டிங், டிசெண்டிங், எக்ஸாஸ்டட், எனர்ஜெட்டிக், ப்ரீனிங், டர்ட்டியிங், மார்க்கிங்லி, ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, சீஸ்ட், ரிலீஸ்ட், பிளைன்டிவ்லி, ஹாப்பிலி, குரூஃப்லிக்கும் ஹாப்பிலி இது ஆப்போசிட்டு, ரேப்பிட்லி, ஸ்லோலி, ரெலக்டன்ட் வந்து ஈகர், பேலி அப்படிங்கிறது வந்து அது உங்களுக்கு பிரைட், வார்ம்டுக்கு புல்ட், கான்சனன்ஸ், டிஸ்அக்ரிமெண்ட், பிரைட்டுக்கு ஆப்போசிட் டல், அப்ரிஷியேட், டெஸ்பைஸ், செலெக்ஷனுக்கு ரிஜெக்ஷன், இண்டஸ்ட் வந்து அப்ஸ்டைண்ட், ரிப்பல்சன், அட்ராக்ஷன், ஆக்டிவ், இன்ஆக்டிவ், கிளாட், சாரி, மாரலே வந்து உங்களுக்கு ஃபியர், அப்ளூவண்ட், புவர், க்ரம்பிள்டு, அட்டாச்ட், சத்திங், டிஸ்டர்பிங், இன்க்ளூஷன், எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு எழுதலாம். ஆப்போசிட் வந்து செப்பரேஷன் கூட கரெக்டாக இருக்கும். கிளாய்ச்சர்ட், ஓப்பன், ஃப்ரஸ்ட்ரேட்டிங், ப்ளீஸிங், பூனுக்கு பேன், கேஸ், பிளிங்க், ஃபார்வர்ட், பேக்வேர்டு, டிப்ரைவ்டு வந்து அட்வான்டேஜ், ஸ்ட்ராஞ்ச், யூஷுவல், ஸ்ட்ராஞ்சுக்கு ஆப்போசிட் யூஷுவல், கிராங்கி வந்து ஃபேமிலியர் ஆர் நோன், கமோஷன், காம்னஸ், சிப்பிங், ஷவுட்டிங், ஆன்சியஸ், ரிலாக்ஸ்ட், ஃப்ரைல், ஸ்ட்ராங், காண்ட், ஹெல்த்தி, இக்னாரண்ட் வந்து வெல் இன்ஃபார்ம்ட், க்ளூமி, பிரைட். அடுத்து ஸ்டார்டில்டு வந்து ஆர்டிஇஸ். இந்த 41 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது கண்டிப்பாக நிச்சயமாக 3 மார்க் இதுலேருந்து இருக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 7 பார்க்குறப்போ உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல், இதில் ஒரு 1 மார்க்கு. சிங்குலர் ப்ளூரல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரேடியஸ், ரேடி, எஸ்கிமோ, எஸ்கிமோஸ், பாக்ஸ், பாக்ஸஸ், ஃபார்முலே. ஃபர்னிச்சருக்கு ஃபர்னிச்சர் தான். சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே ஃபர்னிச்சர் தான். அசசரிஸ், டீர் தான். லோவ்ஸ், ஆல்கா, ஆல்கே, அலும்னஸ், அலும்னி, சிலபஸ், சிலபி, சைல்டு, சில்ட்ரன், லாரி, லாரிஸ், லீவ்ஸ், நைவ்ஸ், செல்ஃப்ஸ், போலீஸ்மேன், போலீஸ்மென், கிரைசிஸ், CRISIS, டாக்ஸஸ், லார்வே, கரிக்குலா, மெமரண்டா. ஏறக்குறைய 20 கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணி எடுத்துருக்குறோம். நிச்சயமாக அது ரிப்பீட்டட் தான் வரும். நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். மால் நியூட்ரிஷன் எல்லாம் நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். மால் நியூட்ரிஷன், லிட்ரேட், டிஸ்ஒபீடியண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், என்லார்ஜ், டீஆக்டிவேட், irrelevant, சூப்பர் நேச்சுரல், பைசைக்கிள், இல்லீகல், மைக்ரோஸ்கோப்,
inaccurate, indifferent, disqualify, suburban, international, disbelief, injustice, unpopular, non-violence, ignoble, hyperactive, abnormal, uncomfort. இதெல்லாமே நல்லா பார்த்துக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், பார்த்துட்டு வாங்க. சைல்ட்ஹுட், ஃபெயிலியர், அப்பியரன்ஸ், டாக்குமெண்டேஷன், ஃபேஷனபிள், எக்ஸலண்ட்லி, ஆரிஜினேட், என்ஜாய்மெண்ட், எபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு ஐடிஒய் போடணும். அடுத்து எக்ஸாமினேஷன், அதுவும் பாருங்க வந்து தனியாக எழுதியிருப்பேன். எக்ஸாமினேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்லாவிஷும் அதே தான், எடுத்துகிட்டு ஐஎஸ்ஹெச் போடணும். கம்ஃபர்டபுள், ஹேண்ட்ஃபுல், டெக்னாலஜிஸ்ட், எடுத்துகிட்டு ஐஎஸ்டி போடுறோம். அரைவல், அதாவது இன்டென்ஷன், நார்மலி, டேஞ்சரஸ், அரேஞ்ச்மெண்ட், ஹோப்ஃபுல், ரெசம்பிளன்ஸ், நோட்டீஸபிள், ஷேம்ஃபுல், என்ஜாயபிள், ஒரிஜினல், நேஷ்னாலிட்டி, ப்ராக்டிக்கல். இதெல்லாமே சஃபிக்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 அப்ரிவேஷன். இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், எல்லாமே எக்ஸாம்பிள் இது வரைக்கும் வந்தது. ஏறக்குறைய 20 கொஸ்டின் பேப்பர் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அடுத்தது அப்ரிவேஷன் கொஸ்டின் நம்பர் 9. HDMI, ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். HDMIக்கு அப்ரிவேஷன். GPS உங்களுக்கு தெரியும், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஏஏசிங்கிறது ஆக்மெண்டேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். IIT, Indian Institute of Technology. CD, compact disc. ATM வந்து automated teller machine. BPT, Bachelor of Physiotherapy. SIM, Subscriber Identification Module. IMF, International Monetary Fund. MRI வந்து Magnetic Resonance Imaging. CBI, Central Bureau of Investigation. அடுத்தது QR, Quick Response. UPSC, Union Public Service Commission, UPSC exam. RTI, Right to Information. CEO, Chief Executive Officer, CEO. IMF, International Mountaineering Foundation. அடுத்தது NOC, No Objection Certificate. UNO, United Nations Organization. RAM, Random Access Memory. WHO, World Health Organization. CRY, Child Rights and You. அதே மாதிரி INSV, Indian Naval Ship Vessel. HDMI, High Definition Multimedia Interface, ஏற்கனவே அது ரிப்பீட்டட். ISRO, Indian Space Research Organization. ILO, International Labour Organization. CCTV வந்து Closed Circuit Television. NTA, National Testing Agency. LPG, Liquefied Petroleum Gas. UPS, Uninterrupted Power Supply. CBSE, Central Board of Secondary Education. TNPSC வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். NIT, National Institute of Technology. JEE, Joint Entrance Examination. SSC, Staff Selection Commission. NEET, National Electronic Fund Transfer, NEFT, NEFT, National Electronic Fund Transfer. CIA, Central Intelligence Agency. TRB, Teachers Recruitment Board. RRB, Railway Recruitment Board. NEET, National Eligibility Cum Entrance Test. What Value Added Tax. இது வந்து மெயினாக இதிலிருந்து ஒரு 1 மார்க் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 பார்க்குறப்போ உங்களுக்கு பிரேசல் வேர்ப். கொஸ்டின் நம்பர் 10ல் பிரியா ஃபெல்ட் ஹாப்பி டு டேஷ் தேயர் நெய்பர்ஸ் இன் த லொக்காலிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா. அது இந்த நெய்பர்ஸ்ன்னு கேட்டிருக்குங்க, அவங்க நெய்பரோட. அப்போ ஸோ கெட் அலாங் வித் அது கரெக்டு. There will be a shutdown in the office next week. மெமரி பண்ணக்கூடாது, சென்டென்ஸை புரிஞ்சு எழுதணும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் எல்லாருக்கும். இந்த சென்டென்ஸோட மீனிங் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். The air hostess instructed the passengers to wear the seat belt during the என்ன வரும், சீட் பெல்ட்டை போட சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறாங்க ஏர் ஹோஸ்டஸ் பேசஞ்சர்ஸ்க்கு. அப்போ டியூரிங் த எதுக்கு, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறப்போ. ஸோ டேக் ஆஃப்ங்கிறது தான் கரெக்டு. அதுக்கு தான் இந்த சென்டென்ஸோட மீனிங் தெரியணும்னு சொல்கிறது. மீனிங் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம். த மதர் இன்ஸ்ட்ரக்டட் த மேட் டு டேஷ் த சைல்டு கேர்ஃபுல்லி. மதர் இந்த மாதிரி பெரியவங்களை அவங்கள பார்க்குறது, குழந்தைங்களை பார்த்து சொல்கிறதுக்கெலாம் வந்து லுக் ஆஃப்டர். த ப்ரிஃபர் டு புட் யூ டு டேஷ் ஏ ஃபார்ம் ஆர் அட் த மில்ஸ். ஒர்க் ஆன். ப்ரிஃபர் டு புட் யூ டு ஒர்க் ஆன். மிஸ்டர் ஹேமல் டேஷ் த பிளாக் போர்ட் அண்ட்
டுக் எ பீஸ் ஆஃப் சாக் டு ரைட், அது ஒன் டேர்ன் டு. அடுத்து ஐ நெவர் ஒர்க் அவுட் இன் த ஜிம். இட் ஹெல்ப்ஸ் டு பர்ன் ஆஃப் கலோரிஸ், இது நிறைய டைம் வந்துகிட்டே இருக்குது. த sailor soon dash ஃபுட் அண்ட் வாட்டர், அது ரேன் அவுட் ஆஃப். இதுக்கு டூயிங் எவ்ரி டே இன் த மார்னிங் கீப்ஸ் ஒன் ஹெல்த்தி. டூயிங் என்ன, வார்ம் ஆஃப் எவ்ரி டே, இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, வந்துகிட்டே இருக்கும். த க்ரூ டேஷ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் பிஃபோர் தே குட் கம்ப்ளீட் தேர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரேன் அவுட். He didn't turn up his busy schedule due to his busy schedule. The train was conducted in accordance with procedures of law. அடுத்தது இதுக்கெல்லாம் மீனிங் என்னன்னு கேட்டிருப்பாங்க சில எக்ஸாமில். பிரேசல் வேர்புக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து என்ன மீனிங். ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூனுங்கிறது எ ரேர் ஈவெண்ட். ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூனுங்கிறது எ ரேர் ஈவெண்ட். ஓவர் த மூனுக்கு என்ன மீனிங்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. காம்பிட்டன்ட் வந்து ஆன் த பால். டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா இன் டீப் வாட்டர்ஸ். எவ்ரி திங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட் டேஸ் எர்த்ஸ் கிராவிடேஷ்னல் புல், பிகாஸ் ஆஃப் எர்த்தோட கிராவிடேஷ்னல் புல். இது பிரேசல் வேர்பில் இந்த ஒரு 18 நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ரிப்பீட்டட் தான் வரும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 11 உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸியானது. டிராஃபிக் ஜாம் ஆச்சு, ரெயின்ஃபால், அதே மாதிரி வாட்ச்மேன், ப்ளே திங், சன்கிளாஸஸ், அண்டர்வேர்ல்டு, சைடு வாக், அதே மாதிரி ரோட் சைடு, போர்டிங் பாஸ், அலாரம் கிளாக், க்ரீன் ஹவுஸ், சீஷோர், லைஃப் டைம், லைஃப் ஸ்கில்லு, லைஃப் போட் அதுவும் வரும். அதே மாதிரி மேன் ஹோல், ப்ளேபேக், ஸ்னோஃபால், அவுட்புட், வால்பேப்பர், ஓவர் ராட், டேபிள் ஸ்பூன், ஃப்ளாஷ்பேக், நோட் பேட், வில் பவர், பேட்ரோல் மேன், சன்செட். இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிச்சன் கார்டன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்லேயே இனி இருக்குது. கிச்சன் கார்டன், அப்ஸ்ட்ரீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஐ லிட், ஸ்னோ கவர்டு, பென் ஸ்டாண்ட், ஸ்டார் லைட், ட்ராபேக். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே இதோட கொஷின் நம்பர் 11 ஆச்சு. இனி 3 கொஷின் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லாருக்குமே கஷ்டமான பார்ட்டுங்கிறப்போ நீங்கள் தப்பு பண்ணுற பார்ட்டு பார்க்குறப்போ நிறைய பேருக்கு ப்ரிப்போஷனும் பிரேசல் வேர்பு தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இது நல்லா கவனிச்சுக்குங்க. ப்ரிப்போஷன் கொஷின் நம்பர் 12. ஐ ரீச்டு மிஸ்டர் ஹேமல் கார்டன் ஆல் அவுட் ஆஃப் பிரீத். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். இது எல்லாமே லெசன்லேருந்து. தேர் வாஸ் பின் ட்ராப் சைலன்ஸ் இன் த ரூம். கீப் த புக் ஆன் த டேபிள். த ஃபாக்ஸ் ஜம்ப்டு இன் டு த வெல். த ஹார்ஸ் ஜம்ப்டு ஓவர் த ஃபென்ஸ். முலன் ஹியர்ட் திஸ் ஃப்ரம் ஹர் டென்ட். பீட்டர் க்ளோஸ் த ஹோல் வித் his finger. He was by the sea now. The entire province trembled with dread. The child hid under the stair when the mother called her for a bath. There is a park behind the school. The governor was pleased at the wit of the youth. The governor was pleased at the wit of the youth. அடுத்தது, the papers are to be prepared within a month. Police were all over the place. இது எல்லாமே உங்களுக்கு இதுவரை கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 13. டென்ஸு. பால் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். ராகவன் ஆல்வேஸ் கோஸ் ஃபார் ஏ வாக் இன் த மார்னிங். ஏன் கோஸ் போடுறோன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் வந்திருக்கு. ஆல்வேஸ் வர்றப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வேர்போட எஸ் சேரும். ஹீ சீட் வரப்போ வேர்போட எஸ் சேரும். சிவா அட்டெண்ட் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. அந்த ரெகுலர்லி வர்றப்போ தினமும் செய்கிற வேலை. ஸோ அதனால் அதோட சிவாவோட அட்டெண்டோட எஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஹேட் சச் ஏ ஷாக் வென் த டையிங் மேன் bolted the door and locked it. ஏற்கனவே முடிஞ்சது. ஐ ஹேட் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நம்ம ஒன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரப்போ இன்னொன்று பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். அடுத்தது, மை பேரண்ட்ஸ் வில் ரிட்டர்ன் ஃப்ரம் நியூயார்க் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் நியூயார்க்லேருந்து வருவாங்க. ஃப்யூச்சர் டென்ஸ், அதனால் வில் ரிட்டர்ன்.
இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை அரவுண்ட் த வேர்ல்டு. நான் ஒரு பறவையாக இருந்திருந்தால் ஐ வுட் ஃப்ளை அரவுண்ட் த வேர்ல்டு. இதில் வுட் ஃப்ளை ஏன் போடுறோன்னா முன்னாடி பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, வேர்னு வந்திருக்கு. பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ வுட். அதே மாதிரி அடுத்த கொஸ்டினில் இஃப் ஐ வேர் எ மெலினியர் ஐ வுட் ஹெல்ப் த நீடி. நான் ஒரு மெலினியராக இருந்திருந்தால் ஐ வுட் ஹெல்ப் த நீடி. நான் பணம் தேவைப்படுறவங்களுக்கு நான் ஈஸியாக ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அதாவது வேர் வந்திருக்கு பாஸ்ட் டென்ஸ், அதனால் பின்னாடி வுட்டு போட்டிருக்கிறோம். அடுத்தது இஃப் ஹி ஹேட் இன்ஃபார்ம்டு ஹேர் ஷீ வுட் ஹேவ் வெயிட்டட் ஃபார் ஹிம். பின்னாடி வுட் ஹேவ் வந்திருக்கு, நல்லா கவனிக்கணும். பின்னாடி கமாக்கு அப்புறம் வுட் ஹேவ், குட் ஹேவ் அப்படி வர்றப்போ அந்த இதில் வந்து உங்களுக்கு டேஷில் என்ன வரும்னா ஹேட் வந்து ஹேட் ப்ளஸ் பிபி வந்தால் மட்டும்தான் பின்னாடி வுட் ஹேவ் வரும் இஃப் கிளாஸில். போன 2 சென்டென்ஸில் அதான் சொன்னேன். வேர் வர்றப்போ பின்னாடி வுட்டு வரும், பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ வுட்டு, ஹேட் பிபி வர்றப்போ வுட் ஹேவ் வரும். நல்லா கவனிச்சுங்க. வுட் ஹேவ் குட் ஹேவ் வர்றப்போ அந்த டேஷில் உங்களுக்கு ஹேட் பிபி வந்துடும். அடுத்தது ஆஃப்டர் ஹீ ஹேட் ஃபினிஷ் த லஞ்ச் ஹீ வெண்ட் அக்ராஸ் டு த விண்டோ. அடுத்தது த போயம் டாக்ஸ் அபவுட் த மல்டிஃபேட்டட் நேச்சர் ஆஃப் உமன். டாக்ஸ், இந்த போயம் எதை சொல்லுது அப்படின்னு, வி வேர் குக்கிங் இன் த கிச்சன் வென் த டோர் பெல் ரேங். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல வேர் குக்கிங், ஏன்னா பின்னாடி ரேங்ன்னு இருக்குது. ஒன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரப்போ இன்னொன்று பாஸ்ட் கண்டினியூஸ் வரும். ஹீ டேஷ் டு த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். ஹீ வாஸ் எலெக்டட். இது பேசிவ் வாய்ஸு. ஐ விஷ் மோஸ்ட் ஆஃப் ஆல் டு ரிட்டன் ஹோம் டு மை ஃபேமிலி. The medal had been hidden in the attic for 29 long years. அடுத்தது the governor was pleased passive voice at the wit of the youth. இப்போ தான் ஒரு சென்டென்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம். ப்ரிப்போஷனில் அட்டு வந்துச்சு. the governor was pleased அட்டு போட்டிருந்தோம். இந்த இடத்துல டென்ஸ், அதனால் pleased. யாழினி is meeting the president tomorrow. அடுத்தது சுமித்ரா is always asking questions. Bharani has called the fireman and they are on the way. Bharani has called the firemen and they are on their way. She has lived in this house for 5 years. ஃபார் வந்திருக்கு, அதனால் ஹேஸ் போட்டுக்கலாம். ஃபார் வந்திருக்கு, டைம் குறிக்குது. 5 வருஷமாக அவங்க இந்த வீட்டில் வசிக்கிறாங்க. ஸோ ஹேஸ் லிவ்டு. she has been studying since மார்னிங். காலையிலேருந்து அவன் படிச்சுட்டே இருக்கிறான். சின்ஸ் வரப்போ ஹேஸ் பீன், ஃபார் வர்றப்போ ஹேஸ் போட்டுக்கலாம். ஃபாருக்கும் ஹேஸ் பீனும் வரும். அடுத்தது ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் த ப்ராஜெக்ட் ஃபார் 5 years அண்ட் ஐ ஆம் டயர்ட் நவ். நான் இந்த ப்ராஜெக்டை வந்து 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன், இப்போ நான் டயர்ட் ஆகிட்டேன். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங், அப்போ பண்ணிகிட்ருக்கிறேன்னா இன்னும் பண்ணிகிட்டே இருக்கார், அது முடியல, அதனால தான் ஹாவ் பீன் போடுறோம். சி ஹேஸ் குக்கிங் when the guests arrived. இதே மாதிரி மேலே ஒரு சென்டென்ஸ் பார்த்துருந்தோம். she was cooking when the guests arrived. கடைசி கொஸ்டின் லிங்கர்ஸ். we are on our way to Kolkata from Chennai. லிங்கர்ஸ் உங்களுக்கு we are on our way to Kolkata from Chennai. to Kolkata from Chennai. call me in case you need money. Though he is 90 years old, he is in pink of health. Though I forget that I had to meet the principal. Unless you work hard, you cannot secure good marks. பின்னாடி cannot வந்திருக்கிறதுனால unless போடணும். Though he was poor, he was happy and content. Though he was honest, he was punished. They faced many hardships, nevertheless they are always cheerful. My uncle entered my house while I was doing my homework. Women are strong, brave and resolute. அடுத்தது whenever winter comes he gets worried. How did Muthu solve the problem? Whenever I looked up, I saw Mr. Hamel sitting motionless. Slow and steady wins the race. Wait till I return. I am as healthy as you are. Walk carefully, otherwise you will fall down. I will return home after sunset. My mother called me while I was playing cricket. இப்போது இது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின். இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக், அதாவது இதுலேருந்து உங்களுக்கு பப்ளிக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் வந்த
இந்த செட்டில் ஏறக்குறைய ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸோட கொஷின் பேப்பர். அது போக பிடிஏ ப்ளஸ் நீங்கள் எழுதின ஆஃப் ஏர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் இந்த வருஷத்தோது இது எல்லாமே தொகுத்து ஒரு 22 கொஷின் பேப்பர், ஏறக்குறைய 21 கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்துருக்குறோம். நிச்சயமாக இதுலேருந்து 14 1 மார்க் நிச்சயமாக நீங்கள் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடிச்சு இதுலேருந்து எத்தனை கொஷின் வந்துச்சு, எத்தனை மார்க் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.